ஹலோ அக்கலே, இன்னைக்கு சோசியல் மீடியா பக்கம் போனீங்களா? என்னது நிஜமாவா அப்படின்னு எல்லாரையும் வாயடைக்க வச்சுருக்காங்க நம்ம சொல்றியா மங்காத்தாமா. ஆமாங்க, நம்ம சாம் இப்போது போர்ச்சுகல் நாட்டில் டூயட் பாடிட்டுருக்காங்க. நாக சைத்தன்யா சோபிதா கல்யாணம் முடிஞ்சப்ப சமந்தா என்ன பண்ண போகிறாங்கன்னு எல்லாரும் ஆவலாக காத்துட்ருந்தோம். ஆனால் நம்ம ஆள் சைலண்ட்டாக ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. அந்த மயோசிட்டிஸ் வலிகளையும் மன அழுத்தத்தையும் தாண்டி இப்போ ஒரு புது வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. யார் கூடன்னு கேட்குறீங்களா? வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு டைரக்டர் ராஜ் நெடிமோருவையே கரம் பிடிச்சிட்டாங்க நம்ம சமந்தா. நேற்று வரைக்கும் இது வெறும் ரூமர்னு நினச்சோம். ஆனால் கோவை ஈஷா யோகா மையத்தில் இவங்க ரகசியமாக செஞ்சுக்கிட்ட கல்யாண ஃபோட்டோஸ் வெளியாகி இணையத்தையே அதிர வச்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்ச கையோட அடுத்த பிளானை பக்காவாக போட்டாங்க பாருங்க. போர்ச்சுகல் நாட்டோட லிஸ்பன் நகரில் இப்போது இந்த புது ஜோடி ஹனிமூனை செம்ம கெத்தாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒன்று, அங்கேருந்து சாம் வெளியிடுற ஒவ்வொரு ஃபோட்டோவும் இப்போது இன்ஸ்டாகிராமில் வைரல் ரகம். சாம் அந்த லிஸ்பன் தெருக்களில் சிரிச்சிட்டு இருக்கிற அழகை பார்த்தா பழைய சமந்தா திரும்ப வந்துட்டாங்கன்னு தோணுது. ராஜ் நெடிமோர் கூட சேர்ந்து அவங்க கொடுக்குற போஸ்கள் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம்னு உலகத்துக்கே சொல்லுது. வாழ்க்கை நமக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதில் இருந்து மீண்டு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுல தான் கெத்து இருக்குன்னு சமந்தா நிரூபிச்சிட்டாங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு சொல்லிட்டு இப்போ புது ஜோடி போர்ச்சுகலில் செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆமாம், அடுத்த படம் எப்போ சார் வரும்? ஹனிமூன்லையாவது ஒரு கதை ரெடி பண்ணுவீங்களா ராஜ் சார்? இந்த ஜோடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.